ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 9ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். நீங்கள் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய கேட்குறாங்க. ஸ்கீம் ரிலேட்டட் அல்லது அந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுகள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது பார்ட் 1 வீடியோ தான், சரிங்களா? ஸோ உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு கொஷின்ஸ்லாம் நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். மொதல் கொஷின் பாருங்கள். தமிழக அரசால் வழங்கப்படும் கலப்பு திருமண உதவி திட்டம் யாரின் பெயரால் வழங்கப்படுகிறது? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீமே சொல்லிவிட்டு அந்த ஸ்கீமோட ஐக்கானாக யார் இருக்காங்க, யாரை ரெஃபர் பண்ணி அந்த ஸ்கீம் வந்து வருது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி கலப்பு திருமண உதவி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய பெயரால் வழங்குறாங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய பெயரில் வந்து வழங்குறாங்க. இந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவங்க தான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ உமன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழக அரசின் கீழ்கண்ட திட்டத்தின் மூலம் விதவை மறுமணம் மற்றும் மறுவாழ்வை மேம்படுத்தும் திட்டத்தின் அடையாளமாக காண்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே பார்த்தோம் நம்ம கலப்பு திருமணம் அதனுடைய உதவி திட்டம்னா முத்துலட்சுமி அவர்களை பார்த்தோம். அதே மாதிரி இந்த என்கரேஜ் விடோ ரீமேரேஜ் அண்டு அந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விதவை மறுமணம் மற்றும் மறுவாழ்வை வந்து மேம்படுத்தும் திட்டத்துக்கு யார் அடையாளமாக வச்சுருக்காங்கன்னா தர்மாம்பாள் அவங்க தான், சரிங்களா? தர்மாம்பாள் நினைவு திட்டம் அப்படின்னு இதுக்கு பெயர் சுட்டியிருக்காங்க. அப்போ வந்து முத்துலட்சுமி அவர்கள்னால் உங்களுக்கு கலப்பு திருமணம் அந்த திட்டத்துக்கு மைண்டு போகணும். தர்மாம்பாள்னால் விதவை மறுமணம் மற்றும் மறுவாழ்வு திட்டத்தை உங்களுக்கு இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸை கொடுத்து கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். குழந்தை பாதுகாப்பு பெண் குழந்தை இதுதான் ரொம்ப முக்கியம். பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. யாருடைய நினைவால் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் வந்து தமிழக அரசு ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், கண்டிப்பாக முத்துலட்சுமி அவர்கள் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் கலப்பு திருமண உதவி திட்டத்துக்குள்ள இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவகாமி அம்மையார் நினைவு திட்டம் அவங்களின் பெயர்லால் தான் இந்த திட்டம் வந்து தமிழக அரசு வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமூக சீர்திருத்தத்திலேயோ அல்லது சமூக புரட்சியில் ஈடுபட்ட பெண்மணிகள் சார்பாக ஒரு திட்டங்கள் இருக்கும். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இயர்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள். நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் வாஸ் செட்டப்ட் இன், அதாவது பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு வந்து இது ரீசெண்டாக கூட கேட்டாங்க டிஎன்பிசியில். இது வந்து பார்த்திங்கன்னா 1992ஆம் ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான தேசிய ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்திய பாராளுமன்றம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வன்முறை பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் ஃபார் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ், அதாவது இருப்பிடங்கள் சார்ந்தே அங்கே நடக்கக்கூடிய குடும்பம் சார்ந்தே நடக்கக்கூடிய வன்முறைகளை தடுக்கும் பொருட்டு இந்திய பாராளுமன்றத்தில் எப்போ சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 2005. இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் எப்போ வந்ததுங்கிறத அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஃபார் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து 2005. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த கொஷின் அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்த கொஷின் பாருங்கள். தேசிய பச்சிளங்குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? அதாவது நேஷ்னல் இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்டு எஜுகேஷன் NECCE பாலிசி எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 2013ஆம் ஆண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க்டு லிங்க் ப்ரோக்ராம், அதாவது சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1992ஆம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த கிஷான் சம்மந்தமாக கண்டிப்பாக கொஷின் வரும். விவசாயிகள் இதில் கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம், அதாவது KKC உழவன் கடன் அட்டை, சரிங்களா? இந்த திட்டம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க.
இந்த திட்டம் வந்து 1998 டு 99 வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன், அதாவது என்எஸ்சி, தேசிய புள்ளியியல் துறை, என்எஸ்சி வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ்னாலும் நமக்கு மைண்டில் 2005 தான் வரும். அதாவது ப்ரொடக்ஷன் ஃப்ரம் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ்னாலும் 2005 தான். அதே மாதிரி தேசிய புள்ளியியல் துறை ஆரம்பிக்கப்பட்டதும் 2005 தான். ஸோ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எதெல்லாம் இருக்குன்னு அப்படி பேராக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து காற்றின் தரத்தை கண்டறிய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் வெளியிடப்பட்ட செயலி, அதாவது ஆப், ஒரு அப்ளிகேஷன். என்னன்னா குவாலிட்டி ஆஃப் ஏரோட குவாலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா சமீர். சரிங்களா, சமீர். இது வந்து இது மாதிரி இப்போ கூட 2024 குரூப் 4 கூட இந்த மாதிரி ரயில்வே ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து நிறைய அடிபட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது தவறுதலாக குறுக்க வந்து ரயில் தண்டவாளங்களில் வந்து விபத்துக்கள் ஏற்படுது. அதை தடுக்கும் பொருட்டு ஒரு கருவி வந்து ஒன்று இந்தியன் ரயில்வேஸில் வந்து லான்ச் பண்ணாங்க. அதோட பேரை கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட், அதை வந்து பார்த்திங்கன்னா கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியும் கொஷின்ஸ் வரும். ஸோ அது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படியும் கொஷின்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட்லி இயர் கொஷின்ஸ் வரும். அதாவது ஒருங்கிணைந்த, அடுத்த கொஷின் பாருங்கள், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணது 1980. அதே மாதிரி தினங்கள், நிறைய முக்கிய தினங்கள் இருக்குங்க. 1-2 பார்த்துட்டு போனால் பத்தாது, கிட்டத்தட்ட ஒரு 30-35 தினங்கள் முக்கியமான தினங்கள் இருக்குது. ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். வேணால் அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே எப்போ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போ கொண்டாடப்படுதுன்னா டிசம்பர் 10 வந்து கொண்டாடப்படுகிறது. இதுவுமே வந்து கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். அதே மாதிரி உலக மாற்றுத்திறனாளிகள் தினம், இதுவுமே டிசம்பர் 3 சரிங்களா, டிசம்பர் 3 வச்சுங்க. நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டேட்டையுமே நீங்கள் இது பண்ணிங்க. டேட் மெமரி பண்ணுறது கஷ்டம்லாம் இல்லை, ஜஸ்ட் நம்மளாம் இது பண்ணிக்க வேண்டியதான். எப்பொழுது தமிழ்நாட்டின் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது? சட்ட மேலவை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்போ அபாலிஷ் பண்ணாங்க தமிழ்நாட்டில்னு வந்து பார்த்திங்கன்னா 1985 சட்ட மேலவை தமிழ்நாட்டில் கலைக்கப்பட்டது. அடுத்து வந்து தமிழ்நாடு எந்தெந்த விஷயங்களில், எந்தெந்த ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் அல்லது ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டாக வந்ததாக இருக்கட்டும், ரீசெண்ட் ஒரு 4 வருஷத்தில் உள்ளது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுவுமே கொஷின் பேட்டர்ன்ஸில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். இந்தியாவின் முதலாக 3ஆம் பாலினத்தவர்களுக்கு ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம், அதாவது தேர்ட் ஜெண்டர்ஸுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ண இந்தியாவுடைய முதல் ஸ்டேட் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். தமிழ்நாடு தான் இதுக்கு முன்னோடிய மாநிலமாக திகழ்கிறது. தமிழ்நாட்டில் தான் இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து இது சம்மந்தமாக அடுத்து ஸ்கீம்ஸ், ஃபாரின் ஸ்கீம்ஸ்லேருந்துமே வரும். எந்த நாட்டின் நிதியுதவியுடன் தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் செயல்படுகிறது? அதாவது தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் எந்த கண்ட்ரியோட ப்ரொவைட் பண்ணி ஃபண்ட் பண்ணி நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஜப்பான். ஸோ குரூப் 4 வந்து இது எத்தனை ஆண்டுகள் ஜப்பான் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 7 ஆண்டுகள். அடுத்த கொஷின், இந்திய விமானப்படையின் முதல் பெண்மணி. ஸோ இப்படியுமே கேட்பாங்க, ஃபஸ்ட்டு விமன் எதுலன்னு. குஞ்சன் வந்து பார்த்திங்கன்னா ஷாக்ஷனா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உமன் பைலட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில். அடுத்த கொஷின் பாருங்கள். அதே மாதிரி நேஷ்னல், அதாவது தேசிய கிரிஷி கர்மன் அவார்டை 5 முறை பெற்ற மாநிலம் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ தமிழ்நாடு தான் விட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய விருதுகள் பெற்றிருக்கு. ஸோ அது சம்மந்தமாகவும் நான் தனியாக வந்து ஒரு டீட்டெயில் போடுறேன். இந்த விருதுனா என்ன, அது எதுனால 5 முறை தமிழ்நாடு வாங்கி இருந்துச்சு, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நான் தனி வீடியோ ப்ளேலிஸ்ட் பண்ணி நான் போடுறேன். அதே மாதிரி பொறுத்துகையில் திட்டங்கள் தான் மோஸ்ட்லி, அதாவது மேட்ச் த ஃபாலோவிங் வந்து வரும். ஸோ இதில் ஈஸியானதாகவே நம்ம ஃபில் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், வீட்டு வன்முறை திட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன் டொமஸ்டிக் வயலன்ஸ் நம்ம பார்த்தோம் 2005. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணுங்கள். 2005 ஃபஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், குழந்தை திருமண தடை சட்டம். இது வந்து 2006. அதன் பிறகு தான் வந்துச்சு வீட்டு வன்முறை திட்டம். அப்புறம் தான் குழந்தை திருமண தடை சட்டம் வந்துச்சு. வரதட்சணை இது ரொம்ப பழசு, 1961 இருக்குது. வேலை செய்யும் இடத்தில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் சட்டம் வந்து 2013 வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இயர்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதுவுமே தெரிஞ்சு வச்சுங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா
மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு எதுலலாம் முன்னோடியாக இருக்கோ ஸோ அதுவுமே தெரிஞ்சுங்க. அதில் எதுவுமே கொஷின்ஸ் வரும். ஸோ யூனிட் 9 ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு போகும். ஏன்னா வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் ஆக மாட்டேங்குது. ஸோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்ட் 2 வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.